அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் யாரெல்லாம் அந்த நேரத்தில் மரணித்தார்களோ அவங்க எல்லாருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஜனாசா தொழ வைப்பாங்க. இருக்கக்கூடிய காலங்களில் மரணித்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. எல்லாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழ வச்சு துஆ செய்வாங்க. ஆனால் ஜனாசா கொண்டு வரப்படுகின்ற பொழுது ஒரு வார்த்தை கேட்பார்கள், அலைஹி தைனுன், இந்த மனிதருடைய பெயரில் கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். யாருக்காவது இவர் கடன் கொடுக்க வேண்டி இருக்குதா, கடன் வாங்கி அடைக்காமல் இருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அவருக்கு ஏதாவது கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுதுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடன் இல்லை அப்படின்னா அவங்க தொலை வைப்பாங்க. கடன் இருக்குது, அவர் அடைக்காமல் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு நீங்கள் தொழுதுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப மோசமான ஒரு செயல், கடன் வாங்கி அதை அடைக்காமல் மௌத்தாகிறது. ஏன்னா அது பிறருடைய உரிமை, அது சம்பந்தப்பட்டவர் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால் நீங்களே தொழுதுக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. ஒருவர் எவ்வளோ பெரிய அமல்கள் செய்தவராக இருந்தாலும் கடன் வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டார், அடைக்காமல் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த அமல்களை கொண்டு அவர் சொர்க்கவாதியாக இருந்தாலும் அவர் வாங்கிய கடனை அடைக்காமல் போனதுனால அவர் சொர்க்கம் போகிறதுக்கு அது ஒன்று தடையாக வந்து நிற்கும். சொர்க்கம் போகிறதுக்கு அது தடையாயிரும். அந்த கடன் முழுமையாக அடைக்கப்பட்டால் தான் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் அந்த மாதிரி கடன் வச்சுட்டு மௌத்தானவருக்கு நீங்கள் தொழுதுக்குங்குவாங்க. இது பெருமானாருடைய நடைமுறையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கடனை விட்டுட்டு போகிறது அது ரொம்ப பெரிய குற்றம் அப்படிங்கிறத சமுதாயத்திற்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க. ஆனால் சில காலங்களில் அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு போர்க்களங்களில் நிறைய வெற்றியை கொடுத்து செல்வ செழிப்புகளை எல்லாம் கொடுத்தான். செல்வ செழிப்பு வருது அப்படின்னு சொன்னால் போர்க்களத்தில் வரக்கூடிய கனிமத் பொருட்கள் போரில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கப்படும். அதில் ஒரு பங்கு பெருமானாருக்கும் வரும். ஏன்னா அவங்களும் போர்க்களத்தில் கலந்துக்க தானே செய்வாங்க, அவங்களுக்கும் அந்த செல்வங்கள் வரும். அப்போ ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா செல்வ செழிப்பை கொடுத்தான். செல்வங்கள் பெருக ஆரம்பித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஆனால் அவுலா பிகுல்லி மூமினின் மின் நஃப்ஸிஹி, ஒவ்வொரு மூமினுக்கும் நான் ரொம்ப நெருக்கமானவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் நான் ரொம்ப நெருக்கமானவனாக, உரிமை படைத்தவனாக இருக்கிறேன். எனவே ஃபமன் தரக தைனன் ஃபஅலைய கலாவுஹு, மூமினான ஆண்களில் யாராவது ஒருத்தர் கடனை விட்டுட்டு போனால் அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது, நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒமன் தரக்க மாலன் ஃபலி வரசதி, அவர் ஏதாவது சொத்து சுகங்களை விட்டுட்டு போனால் அது அவருடைய வாரிசு எடுத்துக்கட்டும். அவர்கிட்ட ஏதாவது சொத்து இருக்குது, இடம் இருக்குது, நிலம் இருக்குது, விட்டுட்டு போகிறாரு அப்படின்னா அது எனக்கு தரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது அவருடைய வாரிசு எடுத்துக்கட்டும். ஆனால் அவர் மேலே ஏதாவது கடன் இருந்தால் அதை நான் அடைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் கடன் இருந்தால் நான் தொழ வைக்க மாட்டேன், நீங்கள் தொழுதுக்குங்கன்னாங்க. இப்போது அல்லாஹு தஆலா செல்வ செழிப்பை கொடுத்த பிறகு யாருடைய பெயரில் கடன் இருந்தாலும் நான் அடைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும்? எல்லாராலையும் அப்படி சொல்ல முடியுமா? யார் மூத்தானாலும் என்கிட்ட கொண்டு வாங்க, யார் மேலே கடன் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு இந்த மனசு வரும்? சாதாரணமாக கடன் கொடுக்கறதுக்கு அல்லது கொடுத்த கடனை அவர் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதற்கு அவகாசம் கொடுக்கறதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய கூலிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமன் யஸ்ஸர அலா முஅஸ்ஸிரின், சிரமப்படக்கூடியவருடைய சிரமத்தை ஒருத்தர் நீக்கினார், லேசுபடுத்தினார் அப்படின்னு சொன்னால் யஸ்ஸரஹுல்லாஹு அலைஹி ஃபித்துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவருடைய காரியங்கள் லேசாக்கிடுவான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் பட்டிருக்காரு அப்படின்னா அது பெரிய ஒரு கஷ்டம், நெருக்கடி. அந்த நெருக்கடியான சமயத்தில் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து உதவுறாரு அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயம் இல்லையா? அல்லாஹு தஆலா அவருடைய காரியத்தை லேசாக்கிடுவான்னாங்க. அதே மாதிரி வாங்கிய கடனை ஒருத்தர் திருப்பி கொடுக்கறதுக்கு சிரமப்படுறாரு, குறிப்பிட்ட தவணையில் அவரால் கொடுக்க முடியல அப்படின்னா கடன் கொடுத்தவர் பரவாயில்ல, நீங்கள் அடுத்த மாதம் கொடுங்க, இன்னும் 2 மாதம் கழித்து கொடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த தவணையை நீட்டி கொடுத்தால் அதுக்கும் நன்மை உண்டு. ஹதீஸில் வருது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் கொடுத்த கடனை
திருப்பி செலுத்த முடியாதவருக்கு தவணையை நீட்டி கொடுக்குறாரோ அவர் நாளை அர்ஷுடைய நிழலில் இருப்பார் அப்படின்னாங்க. ஒரு அடியானை அல்லாஹு தஆலா மறுமையில் எழுப்புவான். அவர்கிட்ட என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லுவான். மலக்குமார்கள்லாம் பார்ப்பாங்க, அவர்கிட்ட எந்த நன்மையும் இருக்காது. அவர் எந்த நன்மையும் உலகத்தில் செய்யலை, தொழுகலை, நோன்பு வைக்கலை, எதுவும் செய்யலை. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இவர்கிட்ட எந்த நன்மையுமே இல்லை, எதையுமே செய்யலை இவர். அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் நல்ல உத்து பாருங்கள், ஏதாவது இருக்குதான்னு நல்லா உற்று நோக்கி பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இவர் கொஞ்சம் உலகத்தில் வாழும்போது செல்வந்தராக இருந்தார், இல்லாதப்பட்டவங்களுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கடன் கொடுப்பார், கடன் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட தவணையில் கொடுக்கணும்னு சொல்லுவார். அந்த தவணை வரும்பொழுது அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா ரொம்ப கரார் பண்ண மாட்டார். பரவாயில்ல, நீங்கள் அடுத்த மாதம் கொடுங்க, அடுத்த வருஷம் கொடுங்க, உங்களால் எப்போ முடியுமோ அது கொடுங்க. அதுவும் கொடுக்க முடியல அப்படின்னா சரி பரவாயில்ல, தள்ளுபடி செஞ்சிடறேன் அப்படின்னு தள்ளுபடி செய்வார். இந்த ஒரு குணம் இவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா சொல்வானா, அவர் பெயரில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் தள்ளுபடி செஞ்சுருங்க, அவர் சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படிங்குவான். அப்போ கொடுத்த வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படக்கூடியவர்களுக்கு தவணை கொடுக்கறது அவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரும். இதெல்லாம் நாம் செய்வோம், ஓரளவுக்கு கடன் கொடுப்போம், அல்லது கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா சரி பரவாயில்ல அடுத்த மாதம் தாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் ஒருத்தர் பேரில் கடன் இருக்க நான் அடைக்கிறேன் அப்படின்னு நாம் ஏதாவது சொல்லுவோமா? அப்படி யாரும் சொல்ல மாட்டோம். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரன், உடன் பிறந்த சகோதரனுடைய கடனை அடைக்க யாரும் தயாராக இல்லை. அதை விடுங்க, பெத்த தகப்பன் கடன் வாங்கியிருக்கான், அவனுடைய கடனை அடைக்கிறதுக்கு பையன் தயாராக இல்லை. நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்தீங்க? என் தகப்பன்ட்ட தானே, அவர்கிட்டே போய் கேளுங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. சில வந்தவர்கள் இந்த ஊரில் யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்களோ அவங்க எங்கிட்ட வாங்க, நான் அந்த கடன் அடைக்கிறேங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்குறான். அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சிரமப்படக்கூடியவங்களுக்கு, நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருடைய சுமைகளை தாங்கக்கூடியவர்களாக, தன் தலையில் சுமத்தி கொள்ளக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். பெருமானார்கிட்ட நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக உயர்ந்த குணம். அதனால தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரை பற்றி 5 குணங்களை சொல்வார்கள். இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் உறவுகளை ஆதரித்து வாழுகிறீர்கள். வ தஸ்துகுல் ஹதீஸ், உண்மை பேசுகிறீர்கள். வ தஹ்மீலுல் கல், பிறருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வ தக்ரில் லைஃப், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். வ துஈனு அலா நவாயிபில் ஹக், சத்திய சோதனையில் ஆட்பட்டவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. இந்த உயர்ந்த குணங்களெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஹதீஜா நாயகி சொன்னாங்க. பிறர் சுமைகளை சுமக்கக்கூடியவங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நமக்கு தெரியும் 11 மனைவிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தாங்க. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 10 பேருமே விதவைகள். 10 பேருமே ஏற்கனவே ஒரு கணவனோடு, 2 கணவன்மார்களோடு, 3 கணவன்மார்களோடு வாழ்ந்து வாழ்க்கையை தொலைத்து விதவைகளாக இருந்தவர்களை பொறுக்கி எடுத்து அவங்கள நிக்கா பண்ணாங்க. இதில் என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த விதவைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? அந்த விதவைகள் கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கம் மட்டும்தான். இல்லைனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கன்னி பெண்களை நிக்கா பண்ண தெரியாதா? ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டாங்களே பெருமானாருக்கு மனைவியாகணும் அப்படின்னு சொல்லி. அவங்க நினச்சிருந்தா கன்னி பெண்களையாக செலக்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு விதவைகளை தேர்வு செஞ்சாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்ற வேண்டும், அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை தன் மீது சுமத்தி கொள்ள வேண்டும் என்பது தானே. அதை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? சில மனைவிமார்களுக்கு குழந்தைகள் கூட இருந்துச்சு, 4 குழந்தைகள் இருந்தது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. உம்மு சலமாவினுடைய கணவர் வஃபாத்தான பொழுது நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. உங்களை நிக்கா பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றாங்க, அந்த அம்மா முடியாதுங்குத அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்டாங்க, ஏன் முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, 3 காரணங்கள் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரோஷம் அதிகமாக வரும், கோபம் அதிகமாக வரும். வேறு யார்ட்டையாவது கோவப்பட்டால் பிரச்சனை இல்லை,
உங்களுக்கு மனைவியாகி நீங்கள் ஏதாவது செய்ய நான் கோவப்பட்டுட்டா அல்லாஹ்வினுடைய சாபம் எனக்கு வந்துருமே. என்னுடைய இயல்பிலே எனக்கு கோபம் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய குணங்கள்லாம் இருக்கும், ஆனால் மூக்கு மேலே கோபம் வந்துடும். சின்ன ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது, டப்புன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்படி சில பேருக்கு குணம் இருக்கும். அந்த அம்மாட்ட அந்த குணம் இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஏதாவது கோவப்பட்டு அல்லாஹ்வினுடைய சாபத்தை வாங்கிட்டா நான் என்ன பண்ணுறது, அதுக்காக நான் தயங்குறேன்னாங்க. ரெண்டாவது வேறு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, எனக்கு வயசாயிடுச்சு. வயசான பிறகு உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் என்னால் சரியாக நடக்க முடியுமான்னு தெரியாது, அதனால் நான் தயங்குறேன்னாங்க. மூணாவது என்ன காரணம், எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே 4 குழந்தைங்க எனக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு வேறு குழந்தைங்க இருக்கிறாங்க. நான் உங்களை நிக்கா பண்ணிட்டா என்னுடைய சுமைகள்லாம் உங்கள் தலையில் வந்து விழுந்துடும். 4 குழந்தைகளுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. அந்த சுமைகளை உங்கள் தலையில் கொண்டு வந்து போடுறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், உனக்கு இந்த 3 காரணம் தானே, வேறு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லைன்னாங்க. உனக்கு ரோஷம் வரும்னு சொல்கிறல்ல, எனக்கு நிக்கா பண்ணிக்கோ, அல்லாஹு தாலா உன் ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவான். உனக்கு கோவம் வராத அளவுக்கு அல்லாஹு தாலா பாதுகாத்துருவான். அதுக்கு நான் கேரண்டி, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன்னாங்க. வயசாகிடுச்சின்னு கவலைப்படுறியா? ஏன் எனக்கு மட்டும் என்ன இளமையாக இருக்குது, நான் என்ன இளைஞனா? நானும் வயசானவன் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. குழந்தை இருக்குன்னு கவலைப்படுறியா? இன்னமா ஐயாலுக்கி இயாலி, உன்னுடைய குழந்தைகள் இனிமே அது என்னுடைய குழந்தை, அது உன் குடும்பம் இல்லை, என் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நிக்கா பண்ணாங்கன்னு வரலாறு சொல்லுது. அப்போ குழந்தைகள் இருக்கவே பெண்களை நிக்கா பண்ணாங்க. இன்றைக்கி விதவைகளை நிக்கா பண்ணுவாங்க அங்கங்கே, ஆனால் என்ன செய்வோம், குழந்தை இருக்குதான்னு முதல்ல கண்டிஷன் கேட்பாங்க. குழந்தை இருந்துச்சுன்னா வேண்டாம். அப்படியே குழந்தை இருந்தாலும் நீங்கள் உங்கள் பெற்றவங்க வீட்டில் விட்டுட்டு வரணும், நீ மட்டும் வர்றதா இருந்தால் வா, குழந்தையோடு வர்றதா இருந்தால் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை தானே பார்க்குறோம். விதவைகளை ஏற்றுக்கொண்டார்கள், குழந்தைகளோடு ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு. பிறர் சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவம், அந்த குணம், அந்த பண்பு இருந்ததால் தான் இதுவெல்லாம் சாத்தியப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருடைய அந்த குணத்தை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.